நான் ஒன்று கூறுகிறேன். வசுதேவராலேயே செய்ய இயலாத காரியத்தை நம் கண்ணன் செய்து முடிப்பான். அவன்தான் கம்சனின் கொடுமைகளிலிருந்து இந்த பிரஜ மண்டலத்தையே காக்கப் போகிறான். சித்தி, சித்தி, கண்ணன் எங்கே? இன்று நான் இதை வைத்து ஒரு புதிய விளையாட்டை கற்றுத்தரப் போகிறேன். பலராமா, கண்ணன் தூங்கிக் கொண்டிருக்கிறான். என்ன, கண்ணன் உறங்குகிறானா? அதுவும் இந்த மதிய நேரத்திலா? சித்தி, அவன் என்னிடம் அடிக்கடி ஒரு விஷயத்தை சொல்லுவது உண்டு. மதிய நேரத்தில் உறங்குவது போல் எல்லாரையும் ஏமாற்றுவானா. அப்படி இருக்கும்போது இன்று இந்த மதிய நேரத்திலே அவனால் எப்படி உறங்க முடியும்? சித்தி, அவன் நிச்சயமாக ஏதோ திட்டம் தீட்டி ஏமாற்றுகிறான். அவனை தவறாக பேசாதே அம்மா. அவன் கண்ணன், எதையும் செய்வான் அவன். பலராமா, நீ கூறு. இல்லை ரோகிணி அக்கா, பலராமன் கூறுவதும் சரிதான். கண்ணன் இவ்வளவு நேரம் உறங்க மாட்டான். நான் சென்று பார்க்கிறேன். நீங்கள் முதலில் உயிரோடு இருந்தால்தானே. எனது தோழர்கள் எங்கு சென்றார்கள்? நண்பா மது, ஜீவா, தாமா, நீங்கள் எல்லோரும் எங்கு சென்றீர்கள்? நண்பா ஜீவக், எல்லாம் எனக்கு தெரியும், யார் யார் எங்கே ஒளிந்திருக்கிறார்கள் என்று. ஒவ்வொருவராக உங்கள் அனைவரையும் கொன்றுவிடப் போகிறேன். எனது முதல் வேட்டை மரத்தின் பின்னால் ஒளிந்திருக்கும் இச்சிறுவன். இப்பொழுதுதான் நான் ஒரு அரக்கியை பார்த்தேன். அதற்கு நீளமான நகங்கள் இருந்தன. தாமா, அம்மா சொல்லுவாள், மனதில் என்ன நினைக்கிறோமோ அதை தான் நேரில் பார்ப்போமாம். நீ அரக்கியை பற்றி மனதில் நினைத்திருப்பாய். அதனால் தான் உனக்கு அரக்கி வந்தது போல் தோன்றியிருக்கும். சரி, நாம் ஒரு காரியம் செய்வோம். கோகுலவாசிகள் வருவதற்கு முன்னால் நம்மளை கண்டுபிடிக்க முடியாதபடி நாம் கோவர்தன மலை மீது ஏறி ஏதாவது ஒரு குகையை தேடி அங்கே ஒளிந்து கொள்வோம். பாருங்கள். கோவர்தன மலை மீதா? கண்ணா, உனது மரணத்தை நீயே நிச்சயித்த பிறகு இப்போது கோவர்தன மலை குகைக்குள்ளேயே பொறுமையாக உங்கள் அனைவரையும் கொன்று தீர்ப்பேன். விடுவித்து அவர்களை தர்மத்தின் பாதையில் நிலையாக நடக்கவே. ஆனால் பிரபு, நந்தகுமாரரின் இந்த பால லீலைகளால் கம்சனுக்கு எப்படி முடிவு ஏற்படும்? தாம் மறந்து விட்டீர்களா? ஸ்ரீகிருஷ்ணருடைய பரமாவதார நோக்கம் கம்சனை வதம் செய்வதற்காக மட்டுமல்ல, குறிப்பாக இந்த பூமியில் ஓர் புதிய வாழ்க்கை நெறிமுறையை உருவாக்க ஏற்பட்டது. மனித வாழ்க்கை பேராசை, சுயநலம், வெறுப்புணர்வு மற்றும் வன்முறையால் நிரம்பியுள்ளது. மனிதர்களை இவற்றிலிருந்து விடுவிப்பதே அவதார நோக்கமாகும். தேவி, அதர்மத்தின் சக்தி என்பது இத்தீய குணங்களையே ஆதாரமாக கொண்டது. மனிதனுடைய வாழ்விலிருந்து இந்த தீய குணங்களை அழித்து விட்டால் கம்சன் போன்ற அதர்மவாதிகளின் நிலைத்தன்மை தானாகவே அழிந்துவிடும். இல்லம் வந்த உடனே உனக்கு என்ன சொல்ல வேண்டுமோ அதை நீயே சொல்லிவிடு. நந்தரே, நந்தரே. தாமோதரன் அண்ணா, கண்ணனை பற்றி தகவல் தெரிந்ததா? நந்தகோபரி, நான் கிராமம் முழுவதும் தேடிவிட்டேன். ஆனால் கண்ணன் எங்கு போனான் என்றே தெரியவில்லை. ஆம் நந்தகோபரே, கண்ணன் மட்டுமல்ல, அவன் வயது சேர்ந்த மற்ற சிறுவர்களையும் காணவில்லை. கண்ணனுடன் மற்ற சிறுவர்களையும் காணவில்லையா? இது எவ்வாறு நடந்திருக்கும்? இதுதான் உண்மை நந்தகோபரே. இதுவரை என் குழந்தையும் வீடு வந்து சேரவில்லை. இதை நாம் அலட்சியப்படுத்தக் கூடாது. இதற்கு பின்னால் ஏதோ மர்மம் உள்ளது. நந்தர் அவர்களே, அக்ரூரர் கூறிக்கொண்டிருந்தார், கடந்த 5 வருடங்களாக பூத்தனா கிராமப்புறங்களில் சுற்றி வருகிறாளாம். ஒருவேளை அவள்... ஐயா நந்தகோபரே, நாங்கள் பசுக்களை மேய்த்து விட்டு திரும்ப வரும்போது மற்ற சிறுவர்களுடன் கண்ணனும் கிராமத்தை விட்டு வெளியே செல்வதை கண்டோம். எங்கு பார்த்தீர்கள்? கோபேஸ்வர் குகை பக்கமாக அவர்கள் சென்றார்கள். எதற்காக அவ்வழியாக சென்றார்கள்? வாருங்கள், வாருங்கள்.
இன்று நான் உங்கள் எல்லோரையும் கொன்றுவிடப் போகிறேன். உங்கள் அனைவரையும் கொன்ற பிறகு உங்கள் சடலங்களை எடுத்துக்கொண்டு கடவுள் கம்சனிடம் செல்வேன். இந்த கொடூரமான குரல் யாருடையது? இறைவன் கம்சனிடம் நான் சொல்லுவேன், இறைவா கம்சா, நான் எனக்கிட்ட கட்டளைகளை நிறைவேற்றிவிட்டேன் என்று. பிரஜமண்டலத்தில் பிறந்த அனைத்து குழந்தைகளையும் கொல்லப் போகிறேன். அந்த அமாவாசை என்று பிறந்த எந்த குழந்தையும் உயிரோடு இருக்காது. கடவுள் கம்சனே, இனி உங்கள் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. இவர்கள் அனைவரும் இறைவன் கம்ச. நந்தகோபரே, இவள் தான் அரக்கி பூதகி. இப்போது என்ன செய்வது? இவள் நம் குழந்தைகளை எல்லாம் கொன்று விடுவாளே. நிலைமை மோசமாகிவிட்டது. அந்த அந்த பூதனா நமது குழந்தையெல்லாம் கொன்று விடுவாள். கடவுளே, இது என்ன கொடுமை! எங்கள் சின்ன சிறு குழந்தைகள் உள்ளே இருக்கிறார்கள். அவர்களை நோக்கி இந்த அரக்கி பூதனா போகிறாளே. எங்கள் பிள்ளைகள் எல்லாம் அந்த அரக்கியை பார்த்த பயத்திலேயே மடிந்து விடுவார்களே. கண்ணா! யசோதா! யசோதா நில்! யசோதா! யசோதா நில்! யசோதா! யசோதா நில்! கூடாது பூதகி. கடவுளே, நான் பய உணர்வில் இல்லை. அதுதான், உனக்கு பயமே இல்லை கடவுள் கம்சனிடம். அதனால்தான் கடவுள் கம்சன் உனக்கு மோட்சம் அளிக்கப் போகிறார். ஏனென்றால் உயிர்களுக்கு கடவுளிடம் பக்தி இருக்க வேண்டியது அவசியமானது. இல்லையா சானூரா? கடவுளே, கடவுள் கம்சரை நான் உண்மையைதான் சொல்லுகிறேன். என்னை நம்புங்கள். கடவுளே, கடவுளே, அந்த பாலகனை பற்றி அசுரரி கூட ஒலித்ததே. அவன் 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 அங்குதான் இருந்தான். இன்று அந்த குகையில் நடந்த சம்பவம் அது 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 வந்து மிகவும் விசித்திரமாகவும் அதிசயமாகவும் என்றால் அதுவரை நாம் உயிரோடு இருக்கவே மாட்டோம். கடந்த 5 வருடங்களாக நான் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறேன். உன்னை கொன்ற உடனேயே எனது காரியம் முழுமையடைந்து விடும். கண்ணா, நாம் அவள் வீட்டில் வெண்ணெய், பால் எதையும் எடுக்கவில்லை. பிறகு ஏன்? கண்ணா, அந்த அரக்கி நம் மீது கோபம் கொள்வதற்கு முன்பாக நாம் போய் அவளிடம் மன்னிப்பு கேட்டுவிடலாம். வா. தாமா, அவள் ஒரு அரக்கி, நமது அன்னை இல்லை அவள். அம்மா கூறுவாள், இது போன்ற சமயங்களில் அஞ்சக்கூடாது. நாம் மிகவும் அமைதியாக இருக்க வேண்டும். பொறுமையாக இதில் இருந்து வெளியேறுவதற்கான உபாயத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். பகவதே வாசுதேவாய நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹ. என்ன விதமான ஒளி! பகவதே வாசுதேவாய நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹ. இவர்கள் அந்த விஷ்ணுவின் புனிதமான மந்திரத்தை உச்சரிக்கிறார்கள். வாசுதேவாய நமஹ. ஓம் நமோ பகவதே முட்டாள் குழந்தைகளே, இப்போது அந்த கடவுளாலும் உங்களை என்னிடமிருந்து காப்பாற்ற முடியாது. நமோ பகவதே வாசுதேவாய நமஹ. ஓம் 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 நமோ பகவதே வாசுதேவாய
நீ எப்படி இங்கே? வா பூதனா, உன்னை கடவுள் கம்சன் அழைத்திருக்கிறார். என்னால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை. சொல்வதாக இருந்தாலும் நீ கடவுள் கம்சனிடம் வந்து சொல். வா பூதனா. கடவுளை, நான் இந்நேரம் அந்த குழந்தைகளை கொன்றிருப்பேன். ஆனால் இந்த சாணூரன் என்னை இங்கு இழுத்து வந்து மிகப்பெரிய தவறை செய்து விட்டான். தவறு? கண்ணா, கண்ணா, என்னை விட்டு எங்கு சென்று விட்டாய்? அம்மா, நான் இங்குதான் இருக்கிறேன், உங்கள் முன்பு. அப்படி நடக்குமா? நான் எனது அம்மாவை விட்டு பிரிவேனா என்ன? இல்லை, எப்பொழுதும் அப்படி நடக்காது. நாராயணா, இது அனைத்தும் உன் கருணைதான். இவ்வளவு ஆபத்திற்கு பின்பும் எங்கள் அனைவரது குழந்தைகளும் நலமுடன் இருக்கிறார்கள். எப்படி நான் உங்களை கொல்வது? நீ நினைத்தாலும் என்னை கொல்ல முடியாது. ஆனால் இன்னொரு காரியம் செய்ய முடியும். ஒருவேளை கடவுளே தவறு செய்திருந்தாலும் பக்தன் அந்த தவறை தான் ஏற்றுக்கொண்டு கடவுளுக்கு பதிலாக தான் அந்த தண்டனையை அனுபவிக்கலாம். இப்போது இந்த ஒரு வழிதான் இருக்கிறது நான் என்னுடைய பாவங்களிலிருந்து முக்தி பெறுவதற்கு. கடவுள் கம்சன் செய்த தவறுகளுக்கு நீ தண்டனை அனுபவிக்க வேண்டும் பூதகி. நிறைவேறட்டும். சகோதரி பூதகிக்கு ஏதும் அபாயம் ஏற்படாதென்று. அப்படி இருக்கும்போது எப்படி வார்த்தையை மீறுகிறீர்கள்? கடவுளின் விருப்பப்படிதான் இங்கு எல்லாம் நடக்கும். என் வார்த்தையை நான் மீறவில்லை, நீதான் மீறி இருக்கிறாய். நினைவிருக்கிறதா? நீ தோல்வியுற்ற சமயத்தில் என்னிடம் என்ன கூறினாய் என்று நினைவிருக்கிறதா பகாசூரா? கடவுள் கம்சனே, எனது சகோதரி சர்வ வல்லமை படைத்தவள். அவளால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை. இவள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பால் இவளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். கடந்த 5 வருடங்களாக இவளால் ஒரு பாலகனை கண்டுபிடிக்க முடியவில்லை. நான் இவளை என்ன செய்வது? இப்படி தோல்வி அடைந்து வாழ்வதை விட மரணம் மேலானது. ஒரு அவகாசம் கொடுங்கள். எனது சகோதரிக்கு ஒரே ஒரு அவகாசம் கொடுத்து பாருங்கள். இந்த முறையும் இவள் வெற்றி பெறாவிட்டால் நானே இவளை எனது கைகளால் கொன்று விடுகிறேன். உனது தங்கை பாசத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது பகாசூரா. செல், உனக்கு ஒரு அவகாசம் தருகிறேன். எனது தங்கை தேவகி இறக்கும் முன்பு அவளது மகனை அழைத்து வா. அப்படி அழைத்து வந்தால் என் தங்கையின் 8வது மகனின் மரணத்தை பார்த்து அவள் நிம்மதியாக மரணிப்பாள். செல். இம்முறை உன் சகோதரி தோல்வி அடைந்தால் பகாசூரா, அப்படி நடந்தால் ஆனந்தம்தான். உனது கை அவளுடைய கழுத்தை மனநிறைவுடன் துடிதுடித்து மடித்து விடுவாள்.